அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில், இந்த காலை வேளையில் தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே என்று சொல்லுகிறார். நடப்பிக்கப்பட்டது. ஸோ ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்தியருக்கு நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 2வது புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் இப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். ஆகவே ஒரு அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் பார்த்திங்கன்னா, முதலாவது எல்லா விதமான பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமை தான் மிக முக்கியம். அந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வரும், நலமானவைகளை கொண்டு வரும். மாத்திரமல்ல, இந்த பொறுமை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யும். அப்போஸ்தலனுக்கு ஒரு பொறுமை தேவை. அது எல்லா விதமான பொறுமையோடு கூட அவன் பிரசங்கிக்க வேண்டும். அப்படி தான் அவன் பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம் பண்ணும்பொழுது அதை கேட்கிறவர்கள் அந்த பொறுமை அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறதை மற்றவர்களும் காண்பார்கள் என்று சொல்லுகிறார். 2வது, அதிசயங்களோடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி மீகா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அதிசயங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவைகள் தான் ஒரு ஆச்சரியமான காரியங்களாக இருக்கும். ஸோ அப்போஸ்தலன் பிரசங்கிக்கிற பொழுது நடக்கிற காரியங்கள், அதிசயங்கள் நடக்கும். அவைகள் கேட்பவர்களுக்கு அதிசயமாக இருக்கும். ஸோ அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அப்போஸ்தலர் மூலமாக. அது அப்போஸ்தலனுக்குரிய அடையாளம். 3வதாக பார்த்தீங்கன்னா, அற்புதங்களை காண செய்வேன் என்று சொல்கிறார். அற்புதங்களோடும் அற்புதங்கள், அதுதான் மிராக்கிள்ஸ், புதுமைகள் என்று சொல்கிறோம் பாருங்கள். அதை நடத்தி காட்டுகிறார். ஒரு அப்போஸ்தலன் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது அற்புதங்களை நடத்தி காட்ட வேண்டும். அப்போது அவன் அற்புதங்களை காண வேண்டும். அந்த அற்புதங்களை அவன் காண்கிற பொழுது அதுதான் அப்போஸ்தலனுக்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து, அப்போஸ்தலன் தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, அவருடைய காரியம்தான் இவர்களுக்குள்ளே அற்புதங்களை நடத்தியிருக்கிறது, அந்த அற்புதங்களை தான் நாம் காண்கிறோம் என்று சொல்லி மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 4வதாக பார்த்தீங்கன்னா, வல்லமைகளோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. there is power in the ministry of Lord. தேவனுடைய ஊழியத்தில் எப்பொழுதும் வல்லமை உண்டு. வல்லமை உண்டு என்று சொல்லுவோம். அந்த வல்லமையானது கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். ஸோ ஒரு அப்போஸ்தலன் பிரசங்கம் பண்ணினா அவனிடத்திலிருந்து நீங்கள் பார்க்கிற பொழுது எல்லாவித பொறுமையோடு கூட அவன் நடப்பிக்கிறான். 2வது, அதிசயங்களோடு நடப்பிக்கிறான். 3வது, அற்புதங்களோடு நடப்பிக்கிறான். 4வது, வல்லமைகளோடு நடப்பிக்கிறான். இது உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே, நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நீங்கள் தான் அதற்கு சாட்சிகளாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறான் பாரு. எனக்கு பிரியமானவர்களே, இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்கிறதும் அதுதான். நாம் கூட போதிக்கப்படுகிற பொழுது, நாம் கேட்கிற பொழுது இந்த காரியங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். பொறுமையோடு கூட கேட்க வேண்டும். அதிசயங்களையும் அற்புதங்களையும் வல்லமைகளையும் நாம் காண வேண்டும். கர்த்தர் நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் அன்பின் சமூகங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அந்த காரியங்களை, கொரிந்தியருக்கு எழுதின காரியங்களை நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் கூட நாங்களும் அந்த அடையாளங்களை வெளிப்படுத்தும்படியாக எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் நாங்கள் பிரசங்கிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.